வருது. 10 ரூபாய்க்கு மதிப்பு கொடுத்தவரே செந்தில் பாலாஜி தான். தமிழ்நாட்டில் சுமார் 6000 மதுக்கடைகள் இருக்குங்க. 6000 மதுக்கடையில் ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்பனை ஆகுது. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா கூடுதலா வசூல் பண்றாங்க. அப்படி வசூல் பண்ணும்போது ஒரு நாளைக்கு இந்த 10 ரூபா கூடுதல் வசூல் மூலமாக 1.5 கோடி ரூபாய் மேலிடத்துக்கு போவதாக செய்தி. மாசத்துக்கு 450 கோடி, வருஷத்துக்கு 5400 கோடி. இதுவரை 5 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் சுமார் 24,000 கோடி இந்த 10 ரூபா பாட்டிலுக்கு வசூல் பண்ணது மட்டும் கொள்ளையடிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் மத்தியில் இருக்கின்ற அமலாக்கத்துறை இன்றைக்கு கண்டுபிடித்து வழக்கு போட்டு அந்த வழக்கின் அடிப்படையிலே இன்றைக்கு பல்வேறு நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்குது. அதோட திரு செந்தில் பாலாஜி மீது ஊழல் குற்றச்சாட்டு வந்து நீதிமன்றம் பதவியிலிருந்து விலக வேண்டும் என்று சொன்ன காரணத்தினால் இன்றைக்கு பதவியிலிருந்து விலகி இருக்கிறாரு. அவர் 2 இலாக்கா பார்த்தார். ஒன்னு மின்சாரத்துறை, இன்னொன்னு கலால் துறை. 2 துறையும் மந்திரியிலிருந்து விலகிட்டார். இன்றைக்கும் அவர் தான் அந்த இலாக்காவுக்கு அமைச்சராக இருந்து செயல்பட்டு இருக்கிறார். எந்த நிலையில இந்த அரசாங்கம் இருக்கு என்று பாருங்க. ஏற்கனவே ராஜினாமா பண்ணிட்டார் 2 இலாக்காவிலையும். ஆனா இலாக்கால இன்றைக்கு வீட்டிலே இருந்து கொண்டு இந்த 2 துறையும் கவனிக்கின்றவர் திரு செந்தில் பாலாஜி. இந்த அரசு அதிகாரிகள் அவர் வீட்டுக்கு சென்று இந்த 2 துறையில் இருக்கிற பிரச்சனையை அவரோடு பேசி இன்றைக்கு அதை தீர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் யாரெல்லாம் இந்த தவறுக்கு இருக்கின்றார்களோ அவர்கள் மீதெல்லாம் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். இன்றைக்கு உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வந்தது. திரு செந்தில் பாலாஜி அவர்கள் அவர் மின்சாரத்துறை அமைச்சராகின்ற பொழுது டிரான்ஸ்பார்மர் கொள்முதல் செய்கின்ற டெண்டர் நடப்பட்டது. அந்த டெண்டர்ல 30 நிறுவனங்கள் கலந்துகிட்டது. அந்த 30 நிறுவனங்களும் ஒரே ரேட்டுக்கு டெண்டர் கோரி இருக்கிறாங்க. ஒரே ரேட், 30 பேரும் ஒரே ரேட்டுக்கு கோட் பண்ணி இருக்கிறாங்க. அதுவும் மற்ற மாநிலத்தில் இதே டிரான்ஸ்பார்மர் என்ன விலை இருக்குதோ அதை விட கூடுதலா விலையை அந்த டெண்டர்ல கோட் பண்ணி இருக்கிறாங்க. அதுதான் இன்றைக்கு உயர்நீதிமன்றத்தில் வந்திருக்குது. ஒரு வாரத்தில் இன்றைக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை இதை விசாரணை மேற்கொண்டிருக்கிறது. இந்த விசாரணையுடைய ஆவணங்களை நீதிமன்றத்திலே தாக்கல் செய்ய வேண்டும் என்று உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. ஆக ஊழல் ஊழல் ஊழல், எல்லா துறையிலும் ஊழல் திமுக ஆட்சியில்.